ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல கேது இருக்குன்னா அவன் ஒரு கர்மகாரகன். யார்? கேது பகவான். அப்போ போன பிரிவில் குழந்தைகள் சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் ஒரு சில தடுமாற்றங்கள் பண்ணியிருப்பீங்க. அப்போ இந்த பிரிவில் கண்டிப்பாக என்றைக்குமே குழந்தைகள் சம்பந்தமான ஏக்கங்கள் உங்கள் மனசை கண்டிப்பாக இருந்தே இருக்கும். மேக்ஸிமம் நெருக்கமாக பழகத்துக்கான வாய்ப்புகள் அது ஏற்படுத்தி தராது. 5ல் கேது இருந்தால் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும். எப்பவுமே குழந்தைகளை பற்றி ஒரு கவலை இருக்கும். ஏன்னா அந்த குழந்தை சார்ந்த விஷயத்தில் அவர் போன பிரிவில் ஒரு சில தவறுகளை செஞ்சிருப்பார். அப்போது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சனீஸ்வர பகவான், ராகு பகவான், கேது பகவான் இந்த 3 பேரும் நம்ம கர்மாவை என்னென்ன கர்மான்னு தனித்தனியாக பிரிச்சிடலாம். சென்ற பிரிவு கேது பகவான், இந்த பிரிவில் நம்ம புதுசாக எடுக்க போகிற கர்மா ராகு பகவான். அவர் தான் பேராசை காமிப்பார், ஆசைகள் அதிகமாக காமிப்பார் ராகு பகவான். இப்படி செய்யலாம் அதை செய்யலாம் சொல்லி கர்மா உள்ள உலகத்தை ட்ரை பண்ணுவார். எல்லாத்துக்கும் சேனடாக எல்லாத்தையும் பார்த்துன்னு ஒரு பகவான் யார்? சனீஸ்வர பகவான், நீதிமான். ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி நம்ம தீர்ப்பு கொடுப்பாரு. அப்போ இந்த 3 பேரை கணக்கில் வச்சு நீங்கள் போன பிரிவில் பண்ண தவறுகள் என்ன, இந்த பிள்ளை எதை நோக்கி போக போகிறீங்க, ஒட்டுமொத்தம் என்ன பண்ண போகிறாங்க, 3 பேரையும் கம்பைன் பண்ணி தான் அதுக்கான ஸ்பெசிஃபிக் கோயிலை கொடுக்க போகிறோம். தயவு செஞ்சு மக்கள் பயன்படுத்தியாங்க. எந்த விதமான காசு செலவும் கிடையாது. ஒரு அதிகபட்சம் ஒரு அன்னதானம் கொடுக்க வேண்டியதாக வரும், அதிகபட்சம் ஒரு அர்ச்சனை பண்ண வேண்டியதாக வரும். நிச்சயமாக கர்மாவை குறைக்கிறதுக்கு இறைவனும் உங்கள் குலதெய்வம் வழி காமிக்கும். ஆனால் முழுவதும் போகாது. கொஞ்சமாவது தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இதை உருவாக்கி தரும்.